வெல்கம் டு ஜஸ்ட் பிகின்ஸ். டுடேஸ் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஹெல்தியான ரெசிபி, ஸ்ப்ரவுட்டடில் ஒரு சாண்ட்விச். கிட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ சாண்ட்விட்சாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இது எல்லா குழந்தைங்களுமே நல்லா இன்ட்ரெஸ்ட்டோடு சாப்பிடுவாங்க. ஸோ வீட்டிலே பச்சை பயிரை நான் முளை கட்டி வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா நல்லா முளைப்பு விட்டுருச்சு. சின்ன முளைப்பில் ஒரு 2-3 நாளைக்கு நான் விட்டு நல்லா முளைப்பு பெருசாக வர மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் இன்றைக்கி நான் சாண்ட்விச் செஞ்சுருக்கேன். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனியன்ஸ் நல்லா எப்பயும் போல் சாப் பண்ணிவிட்டு அது கூட தக்காளி, உப்பு, சாம்பார் தூள், அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து வச்சுக்கிறேன். கிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக் கொடுக்கும்போது அவங்க அந்த ஜங்க் ஃபுட்ஸ் பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் நம்ம பச்சைப்பயிரில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். சுண்டல், கொள்ளு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு கொடுக்கும்போது எல்லாருக்குமே இது ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். நம்ம இட்லி தோசை வச்சு யூஸ்வலாக அந்த மெனு ரொட்டீனாக போயிட்டுருக்கோம். அதில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சாண்ட்விட்ஜுன்னு இல்லை, இப்போ நம்ம கலந்ததை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். ஃபயர்லெஸ் குக்கிங் ரெசிபி மாதிரி கூட அதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ சாண்ட்விச்க்கு நான் பட்டர் நல்லா போட்டுட்டு அது மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ப்ரெட் பீசஸை வச்சு அதுக்கு மேலேயும் பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ பட்டர் மேலே நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சு அது மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சு நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் இது பண்ணுங்கள், இல்லைனா ப்ரெட் ஈஸியாக கருகிடும். எம்மி சீஸி ஸ்ப்ரவுட்டட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். Please subscribe for more videos. Thank you.